Hello students, welcome to my channel Classic Samacheer Kalvi Maths Chapter 1 Numbers. நம்ம இன்னைக்கு வந்து Chapter 1 Numbers பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து introduction. என்னன்னா numbers are used to count, measure and compare objects in our daily life. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ்னால் என்ன? நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டுருக்குது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்? கவுண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எத்தனை பேர் கிளாஸில் இருக்காங்கன்னு நம்ம கிளாஸ் டீச்சர் கேட்டாங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மெஷர், இப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? டெய்லர் கடைக்கு போவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? மெஷர் பண்ணுவாங்களா ஒரு மெஷரிங் டேப் மூலயமா? அப்போ அது அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க? நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேர் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து சாக்லேட் வச்சுருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட 4 சாக்லேட் இருக்குது, என்கிட்ட ஒரு 3 என்கிட்ட ஒரு 2 சாக்லேட் தான் இருக்குது, ஒரு சாக்லேட் கூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா கம்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், கவுண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ். அதான் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. மணி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. அப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்குறீங்க. ஓகேவா? இதே ஒரு 15 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 20 ரூபாய் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா மீதி 5 ரூபாய் அவர் வந்து தரணும். ஸோ இதுக்கெலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏஜ் ஆஃப் அ பர்சன், இப்போ ஏஜ் ஆஃப் அ பர்சன்னா உங்கள் ஏஜ் வந்து ஒரு 10 or 12 இருக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறோம்? நம்பர்ஸ் மூலயமா தான். நெக்ஸ்ட்டு வந்து பஸ் நம்பர், ஹவுஸ் நம்பர், ஃபோன் நம்பர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லார்ஜ் நம்பர்ஸ். அதாவது லார்ஜ் நம்பர்ஸ் மீன்ஸ் ஐ டிஜிட் நம்பர்ஸ், அதாவது டிஜிட் அதிகமாக இருக்க நம்பர். இப்போ 2 அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட். 2 4 24 அப்படின்னா 2 டிஜிட் நம்பர். 240 அப்படின்னா என்ன? 3 டிஜிட் நம்பர். 2400 அப்படின்னா என்ன? 4 டிஜிட் நம்பர். ஸோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன எதில் வரும்னா அதிகமாகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? லார்ஜ் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அதோட டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிங் லார்ஜ் நம்பர்ஸ். எது லார்ஜ் நம்பர்? இதை நம்ம கம்பேர் பண்ணோம். 1 இந்த சைடு 1 இருக்குது, அந்த சைடு 10 இருக்குது. எது அதிகமாக லார்ஜ் நம்பர்? 10 தான் லார்ஜ் நம்பர். ஸோ இந்த மாதிரி எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் தெம், அதாவது 2 ஃபார்ம் இருக்குது, இந்தியன் ஃபார்ம், இன்டர்நேஷ்னல் ஃபார்ம். ஸோ எப்படி நம்ம வந்து அதை பிரிக்கிறது, ஆர்டரிங் தெம், அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்விங் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன், அதாவது 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன். இது 4ம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ன்றது என்னென்னா 0 to இன்ஃபினைட், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். அதுவே நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1லேருந்து இன்ஃபினைட் எல்லாமே நேச்சுரல் நம்பர். ஓகேவா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸர், ப்ரெடிசிசர், இது நம்ம ஏற்கனவே வந்து இயர்லியர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சக்ஸஸர் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட நீங்கள் ஒரு +1 ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் சக்ஸஸர். அடிஷன் ஆஃப் 1 வித் அ நம்பர் இஸ் கால்ட் அஸ் அண்ட் சக்ஸஸர். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 10 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 10 + 1, 10 + 1 அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பாருங்கள், 10 + 1, இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. +1 என்ன? 1. அப்போ இங்கே என்ன இருக்குது? 1. அப்போ 11. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸர். நம்ம ஒரு நம்பர்லேருந்து 1 ஆட் பண்ணுறோன்னா அதுதான் வந்து சக்ஸஸர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு நான் கொடுக்குறேன், 24 + 1 அப்படின்னு இருக்குன்னா 24 இருக்குது. நான் இப்போ 24 + 1 ஆட் பண்ணனா என்ன ஆகும்? 4 அப்புறம் என்ன வரும்? 5 + 1, இப்போ 1 தான். 4 in the mind, 1 in the finger, 4 after 5. இங்கே என்ன இருக்குது? 2. அப்போ 25. ஓகேவா? அப்போ 24 + 1 இஸ் ஈக்குவல் டு 24 + 1 இஸ் ஈக்குவல் டு 25. சக்ஸஸர்னா என்ன? நம்பர், ஒரு நம்பரோட 1 ஆட் பண்ணுறது தான் சக்ஸஸர். அடிஷன் ஆஃப் 1 இஸ் கால்ட் அஸ் சக்ஸஸர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெடிசிசர் அப்படின்னா ஒரு நம்பர்லேருந்து நம்ம வந்து -1 பண்ணால் அதான் ப்ரெடிசிசர். சப்ராக்ஷன் ஆஃப் 1. ஓகேவா? அதான் ப்ரெடிசிசர். இப்போ வந்து 10 - 1, 10 - 1 என்ன? 10லேருந்து 1 போச்சுன்னா என்ன? 9. ஓகேவா? இப்போ அதே எக்ஸாம்பிள் 24 - 1 அப்படின்னா என்ன? 4லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ? 3. அப்போ இங்கே என்ன இருக்குது? 2. அப்புறம் நம்ம கீழே எடுத்து வந்துடலாமா? 23. அவ்வளோதான். இதுதான் ப்ரெடிசிசர். சக்ஸஸர்னா என்ன? 1 டிஜிட்டை ஆட் பண்ணணும்.
ப்ரெடிசஸர்னா அந்த 1 டிஜிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸர் ப்ரெடிசஸருக்கு வந்து சில வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எக்ஸாம்பிளாக நான் சில சம்ஸ் கொடுத்துருக்கேன், நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 999 + 1 அப்படின்னு இருக்குது. இப்போ 999 + 1 அப்படின்னா 999 அர்த்தம். ஓகேவா, 999 + 1 இது எப்படி அடிஷன் பண்ணலான்னா, இப்போ 9 + 1 என்ன, 10. 10னா அந்த 10ஓட லீஸ்ட் அந்த 10 அந்த 10 வந்து அப்போ இங்கே 0 வருமா, நம்ம கேரி 1 பண்ணணும். திருப்பி 1 + 9 இருக்குது, 10. 0 கேரி 1, திருப்பி 9 இருக்குது, 1 அதை 1 + 9 10. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000. அப்போ 999 + 1ஓட சக்ஸஸர் பார்த்தீங்கன்னா 1000. சக்ஸஸர்னாலே என்ன, ஒரு 1 டிஜிட், அதாவது +1 பண்ணால் அதுதான் சக்ஸஸர். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், சக்ஸஸர் ஆஃப் 4576 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4576 தமிழில் சொன்னோம்னா 4576, அதோட நம்ம +1 பண்ணணும். ஓகேவா, 4576 + 1. 6 + 1 என்ன, 7. அவ்வளோதான், 7 5 4. அப்போ என்னாச்சு, 4577 ஆச்சு. ஓகேவா, ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இப்போ 76 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் 6ஓட என்ன பண்ணணும், ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். 6க்கு அப்புறம் என்ன வரும், 7. அப்போ என்ன ஆகும், 4577. அவ்வளோதான். இப்போ ஃபைண்ட் த சக்ஸஸர் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சக்ஸஸர் ஆஃப் 7, தேர்ட் கொஸ்டின் பார்த்துங்க. ஃபைண்ட் த சக்ஸஸர் ஆஃப் 7. 7ஓட சக்ஸஸர் என்ன, சக்ஸஸர்னா என்ன, நம்ம +1 பண்ணோம். அப்போ 7 + 1, 7 + 1 என்ன, 8. 7க்கு அப்புறம் என்ன, 8. அதுதான் 7ஓட, அதுதான் சக்ஸஸர் ஆஃப் 7. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சக்ஸஸர் ஆஃப் 1999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1999 அதோட சக்ஸஸர், அப்போ +1. நம்ம அதே மாதிரி தான் 9க்கு அப்புறம் 10, 0 கேரி ஆன் 1, திருப்பி 10 கேரி ஆன் 1, திருப்பி 10 கேரி ஆன் 1, இங்கே 1 + 1 2. அப்போ எனக்கு வந்து 1999க்கான சக்ஸஸர் பார்த்தீங்கன்னா 2000. ஓகேவா, 2000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், இப்போ பாருங்கள் வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல் இஸ் 560. வாட் இஸ் இட் சக்ஸஸர்? அதாவது ஸ்கூலில் இவ்வளோ நம்பர் இருக்காங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், 560, அதாவது 560 பேர் இருக்காங்களாம், 560 மெம்பர்ஸ் இருக்காங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதோட சக்ஸஸர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 560. ஓகேவா, 560. இப்போ 560 நம்ம என்ன பண்ணோம், சக்ஸஸர் என்ன, +1. 0 + 1 1, 6 5, 561. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸர். ஓகேவா, இப்போ நம்ம வந்து சக்ஸஸர் பார்த்தோம். இப்போ ப்ரெடிசிசர்னா என்ன, அப்படியே ஆப்போசிட். நம்ம வந்து ஒரு -1 பண்ணால் அதான் ப்ரெடிசிசர், ஒரு நம்பர்லேருந்து -1 பண்ணால் அதான் ப்ரெடிசிசர். இப்போ பாருங்கள் கொஸ்டினில் நம்பர் 1 கொஸ்டினில் 10,000 -1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 10,000 -1, 10,000லேருந்து நம்ம -1 பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், $10,000. ஓகேவா, மைனஸ் தானே பண்ண போகிறோம். ஸோ 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே 0 இருக்குது. நான் அப்போ இந்த 0லேருந்து 1 எடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு 10 ஆகிடும். அப்போ இந்த 0 என்ன ஆகும், 9 ஆகும். இந்த 0 என்ன ஆகும், 9 ஆகும். இந்த 0 என்ன ஆகும், இது எடுத்தால் 9 ஆகும். ஓகேவா, அப்போ இந்த 10 - 1 என்ன ஆகும், 9. இங்கே என்ன இருக்குது, 9. இங்கே என்ன இருக்குது, 9. இங்கே என்ன இருக்குது, 9. அப்போ எனக்கு டோட்டலாக என்ன வருது,
9999. இதுதான் என்னது எனக்கு ப்ரெடிசிசர். ஓகேவா? அப்போ 10,000 minus 1 is equal to 9,999. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெடிசிசர் ஆஃப் 8,970 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 10,000 பார்த்தோம். இப்போ 8,970 இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன் 8,970. இதோட நம்ம என்ன பண்ணோம்? -1 பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோன்னா பாரோ பண்ணோம்ல. இங்கே 0 இருக்குது, என்னால் மைனஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பாரோ பண்ணுறேன். ஓகேவா? 10 7ல் இப்போ 1 வந்து இங்கே கொடுத்துட்டேன். அப்போ 7 - 1 என்ன? 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணலாமா? 10ல் 1 போச்சுன்னா என்ன? 9. இங்கே என்ன இருக்குது? 6. இங்கே 9, 8. இப்போ ஆன்சர் கிடச்சிச்சா நமக்கு? 8,969. ஓகேவா? அப்போ எனக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8,969 தான் என்னோட ப்ரெடிசிசர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ப்ரெடிசிசர் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் அப்படின்னா என்ன? 5 digitல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? அப்போனா ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் ஸ்டார்டிங் நம்பர் தான். 5 digitலேருந்து ஆரம்பிக்கிற நம்பர் தான் நம்மளோட ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். இப்போ வந்து 9,999 4 digit நம்பர். 9,999ன்றது 4 digit நம்பரா? இதுக்கப்புறம் +1 பண்ண என்ன? 10,000. இதுலேருந்து தான் என்ன ஆகுது? 5 digit நம்பராக மாறுது. ஓகேவா? இதுலேருந்து தான் என்ன ஆகுது? 5 digit நம்பராக மாறுது. 9,999க்கு அப்புறம் என்ன ஆகுது? 10,000. அப்போ இதெல்லாம் நம்மளோட 5 digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். இதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ 10,000 அதுதான் என்னோட ஸ்மாலஸ்ட்டு 5 digit நம்பர். நம்ம ஏற்கனவே இந்த சம் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இப்போ நான் என்னன்னா எதுக்கு இதுனா ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் அதோட ப்ரெடிசஸர் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும். 5 digit ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன வரும்? 10,000லேருந்து -1 பண்ணால் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி 9,999. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ரெடிசிசர் ஆஃப் 9. 9ஓட ப்ரெடிசிசர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9லேருந்து 1 போச்சுன்னா என்ன? 8. நம்ம ஈஸியாக இது சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the number of pages in a book is 240. அதாவது நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 240 இருக்குது அந்த புக்கில். வாட் இட்ஸ் ப்ரெடிசிசர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஒன் 240 - 1. எனக்கு இங்கே 0 இருக்குது, ஸோ மைனஸ் பண்ண முடியாது. நான் பாரோ பண்ணுறேன் 1. அப்போ எனக்கு 10 - 1 9. அப்போ இங்கே 4லேருந்து நான் 1 கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்கே 3 ஆகிடும். அப்போ 3 239 பேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரெடிசிசர் நமக்கு ஆன்சர் வந்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸர் ப்ரெடிசிசர் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ நம்ம போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.